வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். செக் ரிப்பப்ளிக் சீரீஸோட லாஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த வீடியோவில் ப்ராகோட ஓல்ட் டவுன் ஸ்கொயரில் நான் எங்கெங்கெல்லாம் போயிருந்தேன், அது என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஓல்ட் டவுன் ஸ்கொயரில் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் கிளாக் பில்டிங் ஒன்று இருக்குது, இதுதான் அது. அதுக்கப்புறம் ஒரு நிக்கோலஸ் சர்ச்னு ஒரு சர்ச் இருக்குது, அதுக்கு பின்னாடியே டின் சர்ச்னு ஒரு சர்ச் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மெமோரியல் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. இதுதான் அந்த நிக்கோலஸ் சர்ச்சு. இதுக்கு வந்து என்ட்ரி எல்லாமே ஃப்ரீ தான். இது எல்லா நாளுமே ஓப்பன் ஆகி தான் இருக்குது. இதுதான் ஜான் ஹாஸோட மெமோரியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சிலைக்கு பக்கத்துக்கு நிறைய பேர் ராணுவ வீரர்களும் ஒரு குழந்தையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்னா இந்த நாட்டோட ரீபர்த் வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரீடம்க்கு அப்புறம். இதுதான் வந்து இந்த டின் சர்ச்சு. ஸோ இந்த சர்ச்சோட டைமிங்ஸும் பார்த்துட்டு போங்க. இது எல்லா டைமும் ஓப்பன் இருக்காது, ரொம்ப குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் இது ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே ஒரு அஸ்ட்ரானமிக்கல் கிளாக் ஒன்று இருக்குது. அந்த கிளாக்கு டவரில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 ஹவருக்கு வந்து ஒரு ஷோ நடக்கும். அஸ்ட்ரானமிக்கல் கிளாக்கில் வந்து எவ்ரி 9, 10, 11, 12 அந்த மாதிரியான எவ்ரி ஹவருக்கு இந்த ஷோ நடக்கும். நீங்கள் அரௌண்டு ஒரு 9:45 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 10 o'clock ஷோ வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு இடத்துல இருந்து பார்க்க முடியும். இந்த கிளாக் பக்கத்துலேயே ஒரு எலும்பு கூடு இருக்கும். அந்த எலும்பு கூடு கையில் வந்து ஒரு கயிறு வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஷார்ப்பாக இந்த 10 மணி அந்த டைம்லலாம் இது வந்து என்ன பண்ணோன்னா, இது இழுத்த உடனே அந்த டோர் ஓப்பன் ஆகும், 2 டோரும். அந்த டோருக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 உருவம் கையில் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அப்படியே கிராஸ் ஆகி வந்து எட்டி பார்க்கும். சிம்பிளாக 1 வேர்டில் சொல்லணுன்னா, நீங்கள் கையில் எது வச்சுருந்தாலும் சரி, போகிறப்ப எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல அப்படின்றது தான் இதோட டீப் மீனிங்கு. இந்த ஷோவை நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல நீங்கள் போய் நிற்க முடியும். நீங்கள் ரொம்ப லேட்டாக போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வியூ ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ இதுதான் ஓல்ட் டவுனில் இருக்கிற நிக்கோலஸ் சர்ச்சு. இதே பேரில் இன்னொரு சர்ச் இருக்குது. அது வந்து ப்ராகோட லெசர் டவுன் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. லெசர் டவுனில் இருக்கிற நிக்கோலஸ் சர்ச் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், நல்லா இருக்கும். இதை விட அது வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய டூரிஸ்ட் வர மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா ஓல்ட் டவுனுக்கு வரவங்க இதுக்கு வருவாங்க, அப்படி தான் இருக்குது. இது ஒரு 18th சென்ச்சுரியில் கட்டின சர்ச்சு. எனக்கு பொதுவாக இந்த சர்ச் போனால் இந்த டூமு, இந்த சீலிங் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சர்ச்சில் நல்லா தான் இருந்தது. டெம்பரேச்சர் அரௌண்ட் -1 இருந்துச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா சுட சுட சிக்கன் எதனா இருந்தால் சாப்பிட்லான்னு பார்த்தா இது பன்னிக்கறி, அதே பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றாங்க.
இது டின் சர்ச்சு. இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா மண்டே மட்டும் இவங்க லீவ் வச்சுருக்காங்க. அண்ட் மற்ற எல்லா நாளுமே ஒர்க்கிங்க. நான் போனது வந்து ஒரு மண்டே. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச் க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. அங்கேயும் நோட்டீஸ் போட்டிருந்தாங்க எந்த டேட்டில் இருக்குன்ட்டு. ப்ராக்ஸில் வந்து கட்டும்போது இந்த பில்டிங்கோட பர்பஸ் என்னன்றதுக்கு ஏற்ற மாதிரி கட்டுறாங்க. ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் பில்டிங்கு. அதில் மேலே பார்த்திங்கன்னா 2 ஸ்டாச்சு இருக்கும். அவங்க வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸு. ப்ராகில் இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபுட்டு. இந்த பேக்கரி ஐட்டம் தான் இது ஆக்சுவலாக. இது வந்து உங்களுக்கு எங்கே போனாலுமே கிடைக்கும். அண்டு இதோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸும் ஓகே தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எந்த பேக்கரி போனாலுமே இது வந்து ப்ராகில் கிடைக்கும். இதில் பேஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஒரே இது தான் வைக்கிறாங்க. அது மேலே ஆட் பண்ணுற அந்த ஃப்ளேவர்ஸ் மட்டும் சின்னதாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நான் ட்ரை பண்ண ஒரு 2-3 வெரைட்டியில் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரான்ஸ் கஃப்கா அப்படின்றது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆத்தரு. இவரோட டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ ஸ்ட்ரகிள் அப்படின்ற புக்கில் வந்து ஒருத்தனோட ஷோல்டரில் ஏறி நான் பார்த்தேன் இந்த உலகத்தை அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ அதுக்காக இந்த ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் லைப்ரரி. இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரி மண்டே இது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பார்க்க முடியல. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் டவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த டவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் மக்கள் இங்கே வருவாங்க. இது ஒரு இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. அண்ட் இதுவும் நான் போகிறப்ப க்ளோஸ் ஆகிருந்தது. அதனால் வெளியில் இருந்து தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. இது வந்து நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ப்ராகு. இது வந்து ஒரு பெய்டு என்ட்ரி. ஸோ அதனால் நான் இதுக்குள்ளார போகலாம். பட் நைட்டில் வந்து இந்த ஏரியா வந்து நல்லா ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. நல்லாவும் இருக்குது. நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அதனால் ஒரு இடத்துல நான் ஷூட்டிங் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சாங் ஷூட்டிங் எதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. டாட்டான்றது இந்தியாவோட பிராண்டு. ஸோ அந்த பிராண்டுக்கு இங்கே இவ்வளோ பெரிய ஸ்டோர் இருக்கிறதுன்றதும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அந்த மியூசியமுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ரோடு ரொம்பவே பெருசாக அகலமாக இருக்குது.
இதோட நம்ம ப்ராக் சீரிஸோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் எவ்ரிவன்.